ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதா ரெசிபி. இன்றைக்கி நம்ம ராதா ரெசிபியில் பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழை இலை இட்லியும் அதுக்கு ஏற்ற மாதிரி கார சட்னியும் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பாரம்பரியமான முறையில் இந்த இட்லியும் கார சட்னியும் இப்போ நம்ம செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை சேர்த்து கொதிக்க வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே இட்லி தட்டில் இந்த மாதிரி வாழை இலைகளை நல்லா கட் பண்ணி எடுத்து இப்போ இதுக்கு மேலே நம்ம இட்லி மாவை இதில் ஊற்றிடலாம். நீங்கள் இந்த மாதிரி முறையில் இட்லியை வேக வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்னஸாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ எல்லா குழிகள்லேயும் நம்ம இட்லி மாவு சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பேன் ஹீட் பண்ணி 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் அதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா வெடிஞ்சு வந்ததும் அதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரு 8 காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், ஒரு 6-7 போல் பூண்டு பல். இப்போ இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார சட்னி டேஸ்ட்டே இந்த கடலப்பருப்பு சேர்க்கறதுல தான். இப்போ இந்த கடலப்பருப்பு இது எல்லாமே நல்லா ஒரு கலர் மாதிரி வரணும். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் 200 கிராம் வெங்காயம். இப்போ இது நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம். வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கிருச்சு. இப்போ இதில் 200 கிராம் தக்காளி. எந்த அளவுக்கு வெங்காயத்தை எடுக்கிறீங்களோ அதே சம அளவுக்கு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கார சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வரணும். ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சு வேக விட்டுறலாம். 10 நிமிஷம் தக்காளி வெங்காயம் நல்லா 3/4 பதத்துக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிடாமல் ரொம்ப குறப்பாகவும் அரைச்சிடாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மீடியமாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பேன் ஹீட் பண்ணி 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சட்னியில் சேர்த்துடலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லி வெந்திருக்கான்றதை பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பூ போல் வெந்திருக்கு. இப்போ இட்லி வெந்திருக்கான்றது பார்க்கறதுக்கு மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம கையால் இப்படி குளிச்சு போட்டோன்னா ஒட்டாமல் வரணும். பாருங்கள், ஒட்டவே இல்லை. இப்போ இதை எடுத்துடலாம். காலையில் டிஃபனுக்கு இந்த மாதிரி வாழை இலையில் இட்லி நீங்கள் செஞ்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வீங்க. பாருங்கள், இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு, பூ போல் வந்திருக்கு. இந்த வாழையில இட்லியோட இந்த கார சட்னி காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.